கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, புதிய நாளுக்காக தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள அதிகாலை வேளையில் இணைந்திருங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 6 ஆகிய வசனங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களை எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 7 விதமான ஆசீர்வாதங்கள். நிறைய குடும்பத்திலே உபாகமம் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய குடும்பத்துக்கு தெரியும். 1லிருந்து 14 வரைய ஆசீர்வாதங்கள், அதுக்கப்புறம் உள்ளது ஃபுல்லா சாபம். இப்ப இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போயிடும் அப்படின்னா ஆசீர்வாதம். முதல்ல அதிகாலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், எனக்கு யாராவது காலை வேளையில அப்படின்னு சொல்லி நிறைய குடும்பத்திலே பரிதபிக்கிற குடும்பங்கள் உண்டு. இந்த கொரோனாக்கு அப்புறம் கூட நிறைய குடும்பத்திலே என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது கடன் பிரச்சனை அப்படிம்பாங்க. நிறைய குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. என் வாழ்க்கையிலலாம் நான் கடன்ல கஷ்டப்பட்டிருக்கேன், அதனால நான் சொல்ல முடியும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு. ஒரு சில குடும்பத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் காலை வேளையில கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்க. சில குடும்பத்திலே கையில பைபிள் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. சில குடும்பத்திலே வீட்டில் பைபிளே இல்லை. சில குடும்பத்தில் பைபிள் இருக்கு, ஆனா வாசிக்கிற ஒரு பழக்கம் இல்லை. ஏன்னா அம்மா அப்பா சொல்ல மாட்டாங்க. சில குடும்பத்தில் நல்ல ஒரு வியாபாரம் பார்ப்பாங்க, கம்பெனி வச்சிருப்பாங்க, அதனால அவங்க அந்த பிஸியில இருப்பாங்க. ஆனா சில குடும்பத்தில் பர்டிகுலரா காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னு தேவனை தேடிடுவாங்க. என் வாழ்க்கையில தேவனை தேடின சில குடும்பங்களை பார்த்துருக்கேன். அந்த குடும்பம் பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25, 27, 30 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன். 25 வருஷம் ஒரு மினிமம். 25 வருஷமா என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு தெரிந்த சில குடும்பங்கள் உண்டு. அவங்களுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்படி இருக்கு, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கு, குடும்பத்தினுடைய வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே முதல்ல காலையில் ஒரு அதிகாரம் பைபிள் எடுத்து வாசித்துட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த குடும்பம் இன்னைக்கு பார்த்தா சகல விதமான செழிப்புல இருக்கு. அதே நேரத்திலே சகல விதமான செழிப்பு இருக்கும்போது கர்த்தரை விட்டு வழி விலகும் போது அந்த குடும்பத்துக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்கு, எவ்வளவு கண்ணீர் இருக்கு, எவ்வளவு கஷ்டம் இருக்கு, அது ரெண்டையுமே நான் பார்த்திருக்கேன். அதாவது தேவனை தேடும் போது ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். தேவன் ஆசீர்வதித்த பின்பாக கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சில குடும்பத்தில் பணம், நகை, பொருள், ஐஸ்வர்யம், சம்பத்து, செல்வத்து மேலே சார்ந்து கொள்றாங்க. அப்படிதான் என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, அவங்க இருதயம் ஃபுல்லா பணத்து மேல இருக்கு, அவங்களுடைய இருதயம் ஃபுல்லா சம்பத்து மேல இருக்கு, அவங்களுடைய இருதயம் ஃபுல்லா ஐஸ்வர்யத்தின் மேல இருக்கு, அவங்களுடைய இருதயம் ஃபுல்லா நகை, பொருள், வீடு, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பட்டியலே வரும். அப்ப அவங்களுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அது மட்டும்தான் இருக்கு. ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கும் போது சகலமும் சம்பூர்ணமா இருக்கும். ஹல்லேலூயா.
ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில தரித்திரம், கஷ்டம், பிரச்சனை, கடன், நிந்தை, அவமானம் இதெல்லாம் நிறைய இருக்கு, நான் கர்த்தரை தேடுறேனே அப்படின்னு கூட சில குடும்பத்துல சொல்லுவீங்க. ஏன்னா சில குடும்பத்துல இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னா, நான் தான் ஞாயிற்றுக்கிழமை போறேனே, சர்ச்சுக்கு போறேனே, என் குடும்பத்துல எனக்கு ஏன் தட்டுப்பாடு அப்படிம்பாங்க. இப்ப ரீசெண்டா இந்த வாரத்துல நான் ஒரு ரோட்ல வந்துட்டு இருந்தேன். அந்த ரோட்ல வரும்போது, முதலாவது என்னோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு முன்னாடி அழகா ஒரு வசனம் நல்ல கல்லுல பதிச்சிருந்தாங்க. நல்ல பெரிய சைஸ். அப்போ வண்டியில போகும்போது பார்க்கும்போது படிச்சுட்டு அப்படியே படிச்சுட்டு போனேன். அந்த வசனம் படிக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவா வண்டியை லைட்டா ஸ்லோ பண்ணும்போது அந்த வீட்டில் நல்ல சத்தமா சவுண்ட் கேட்டுட்டு இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா குறைச்சி என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நல்ல சினிமா பாட்டு, நல்ல சவுண்டா, நல்ல ஊஃபர் வச்சு நல்ல சவுண்டா கேட்டுட்டு இருக்காங்க. வெளியில வசனம் பார்த்தா, முதலாவது என்னோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வெளியில பார்த்தா வசனம் எப்படி இருக்கு, ஆனா வீட்டுக்குள்ள பார்த்தா சினிமா பாட்டு ஊஃபர்ல வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. நின்று சொல்லிட்டு வந்தேன், எப்படி ஆத்துமா ரட்சிக்கப்படும், எப்படி உங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். ரெண்டே கேள்விதான். வெளியில வசனம் இருக்கு, உங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா வீட்டுக்குள்ள என்ன சவுண்ட் வருது? இதை பார்க்கும்போது எப்படி மற்ற ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க? ரெண்டு கேள்வி. இதை ஏன் தெரியுமா காலையில உங்க முன்பா எடுத்து வைக்கிறேன்? 24 மணி நேரம் வாழ்க்கை எப்படி இருக்கு? தேவன் பார்ப்பார், தேவன் பார்ப்பார். மனுஷன் தான்ப்பா முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயத்தை பார்ப்பாரு. இருதயத்தை பார்த்துதான் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா? தேவன் ஆசீர்வதிப்பார். ஆனா இஷ்டம் போல இங்கேயும் அங்கேயும் போயிட்டு ஒண்ணு விக்கிர வழிபாடுல போயிருவாங்க, அப்படி இல்லைன்னா மனுஷனோட சத்தத்தை கேட்டு செவி கொடுத்து பின்னாடி போயிருவாங்க, அப்படி இல்லைன்னா கர்த்தரை மறந்து வேற எங்கேயோ வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்ப நிறைய குடும்பத்துல செல்போனை கையில் எடுத்தா ஒரு 6 மணி நேரம் கழிச்சு தான், ஓ நைட்டு படுத்து தூங்கணுமோ அப்படின்னு சொல்லி ஞாபகமே வருது. 6 மணி நேரம் செல்போன்ல மூழ்கி இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் காலையில் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, கர்த்தரை தேடக்கூடிய குடும்பத்தை மட்டும்தான் ஆசீர்வாதம். நான் கிறிஸ்டியனா மாறிட்டேன், நான் சர்ச்சுக்கு போயிட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எல்லாம் சரிதான். 24 மணி நேரம் வாழ்க்கை எப்படி இருக்கு? ஏன்னா கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்ததுல தேவன் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவன், அதை கண்டுபிடிச்சுக்கிட்டேன். ஆனா நிறைய குடும்பத்துல சாபத்துல இருக்காங்க, சில குடும்பத்துல பாதியில செத்து போயிருந்தாங்க, சில குடும்பத்துல பிரிவினை, சில குடும்பத்துல பார்த்தா கண்ணீர், கஷ்டம், பிரச்சனை, நிந்தை, அவமானம். அப்ப என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இருதயத்துல உண்மை இல்லை, கர்த்தரை உண்மையா தேடலை, கர்த்தரை விட்டு தள்ளி போய் துணிகரமான எத்தனையோ பாவங்கள், இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கும்போது எப்படிப்பா ஆசீர்வாதம் இருக்கும்? இதையும் நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து தான் கண்டுபிடிச்சுக்கிட்டேன். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சேர்த்து சொல்லித்தரேன் அப்படின்னா, ஆசீர்வாதம் அப்படின்னு உடனே ஆமேன் ஆமேன் ஆமேன், உடனே பிரைஸ் லார்ட் ஆமேன் போட்டுருவாங்க. ஆனால் என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? அது முதல் பாயிண்ட். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நம்ம இயேசு கிறிஸ்துவோட வழியில நடக்கும்போது தான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போய் சேர்றோம். நம்ம இயேசு கிறிஸ்துவோட வழியில நடக்க ஆரம்பிச்சாச்சுனாலே நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆசீர்வாதம் சொன்ன உடனே என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும் சொல்லி உடனே முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா கர்த்தருடைய வழியில பின்பற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே புரியாது. ஒரு வீட்டுல சின்ன பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவோம், 2 வயசு 3 வயசு 5 வயசு 7 வயசு 10 வயசு 15 வயசு சொல்லுவோம். அந்த பிள்ளைகள் பார்த்தா அம்மா அப்பா வெளியில போகும்போது கரெக்டா அம்மா அப்பா பின்னாடி கூட போயிடும்.
ஒரு 15 வயசுக்கு மேலே அப்புறம் 20 வயசு ஆனதுக்கப்புறம் பார்த்தா, நான் தனி வண்டியில் வரேனே, நான் தனியாக வரேனே, நான் அப்படி வரேனே, இப்படி வரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில குடும்பத்தில் பார்த்தா அம்மா அப்பாவுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த குடும்பத்தோட ஆசீர்வாதம் பார்த்தா வித்தியாசமா இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலுமே தேவனுடைய சத்தத்துக்கு யாரெல்லாம் செவி கொடுத்து அவருடைய கற்பனை யாரெல்லாம் கைக்கொண்டு உண்மையா இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், மேன்மையாக வைப்பேன் என்கிறார். இன்று நிறைய குடும்பத்துல நல்லா படிச்சு நல்ல பெரிய போஸ்ட் கவர்மெண்ட் போஸ்ட்ல வேலை பார்க்குறாங்க. எப்படின்னு சொல்லி கொஞ்சம் திரும்பி பார்த்தா அவங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க, அவங்க சர்ச்சி பாஸ்டருக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க, அவங்க படிக்கிற இடத்துல ஸ்கூல்ல டீச்சருக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க, காலேஜில் படிக்கும்போது வாத்தியாருக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க, காலேஜ் ப்ரொஃபஸருக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. எத்தனையோ இடத்துல கீழ்ப்படிந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு அவங்க தான் பின்னாடி பார்த்தா பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரெல்லாம் நல்ல ஆலோசனை எடுத்துக்கொண்டு அதன்படி நடந்து வாழ்க்கையில எல்லாவற்றிலும் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து தொடங்கி ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்றாங்களோ அவங்களுடைய தலைமுறை தான் ஒரு மேன்மையா இருக்கும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு. இந்த கவனமா இருக்கும்படிக்கு சொல்லி ஒரு வார்த்தை வருது இல்ல, இன்னைக்கு வீடு கட்டுறதுல கவனமா இருக்கிறாங்க, செல்போன் கீழே விழுந்து உடஞ்சிடக்கூடாது அதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க, வீட்டில் லேப்டாப் இருக்கு அப்படின்னா அது கீழே விழுந்து உடஞ்சிடக்கூடாது அதுல ரொம்ப கவனமா இருக்காங்க, சார்ஜ் போடுறதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. வேற எப்படி வீட்டில் பிள்ளைகளை கவனிக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. குடும்பத்திலே நிறைய காரியத்துல பணம் சேர்க்கறதுல இருந்து குடும்ப காரியத்திலிருந்து எல்லாமே ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஆனா வேதம் சொல்கிறது கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு. அவர் நமக்கு என்ன எழுதி கொடுத்தாரோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்குதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். ஒரு கம்பெனில ஒரு 10,000 ரூபா இல்ல 20,000 ரூபா இல்ல 50,000 ரூபா 1,00,000 ரூபா அந்த 1,00,000 ரூபா சம்பளம் வாங்குறதுக்குள்ள அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ எல்லாம் செஞ்சு அடுத்த மாசம் 1ஆம் தேதி சேலரி, போனஸ், நிறைய கிஃப்ட் எல்லாம் உண்டு. ஆனா சொன்ன டார்கெட்டை முடிச்சிருக்கணும். இப்போ அப்படிதான் நிறைய பிரைவேட் கம்பெனிலாம் போயிட்டு இருக்கு. நிறைய இடத்துல இப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கால வேளையில செய்தி என்ன அப்படின்னா, யாரெல்லாம் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதை செய்ய கவனமா இருக்கிறாங்களோ உண்மையா இருக்கிறாங்களோ அந்த குடும்பம் தான் ஆசீர்வாதம். ஏன் ஆசீர்வாதம் பேசும்போது ஏன் இவ்வளவு விளக்கமா பேச வேண்டியது அப்படின்னா, நிறைய குடும்பத்துல பஞ்சத்திலையும் தரித்திரத்திலையும் கஷ்டத்திலையும் வீட்டுல நிம்மதி இல்லாம எத்தனையோ குடும்பத்துல காலவேளையில கேட்கிறாங்க. ஒரு இந்த வாரத்துல ஒரு மீன் வியாபாரிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு காரியம் மட்டும் கேட்டேன். அவர் சொன்னாரு, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் 15 வருஷமா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படியா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகல அப்படின்னாரு. ஏன்னு சொல்லி கேட்டேன். ஞாயிற்றுக்கிழமை நான் மீன் வியாபாரம் பார்க்குறேன், எனக்கு ஒரு 1000 ரூபா இல்லை ஒரு 1300 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அழகா சொன்னார். ஏன்னா உண்மையா பேசிட்டு இருந்தாரு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1000 ரூபா கிடைக்கும்னு உடனே ஆலயத்தை மறந்துட்டார். ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு தகப்பன் தான், ஒரு வியாபாரி தான். ஆனா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறதை மறந்துட்டாங்க, தேவனை தேடுதல மறந்துட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமைன்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும்ல, அவருடைய கிருபை பெற்றுக்கொள்ளணும்ல, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்ல, ஆலயத்துல நாட்டப்படணும்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல காலவேளை செய்தியெல்லாம் கேட்டுருவாங்க. என்கிட்ட சில ஜெப குறிப்புக்கு யாராவது கூப்பிடுவாங்க. நான் கேட்பேன், நீங்க சர்ச்சுக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன். நாங்க இப்ப சர்ச்சுக்கெல்லாம் போறது இல்லை பிரதர்,
எங்கள் வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, நாங்கள் சர்ச்சுக்கெல்லாம் போகிறதில்ல பிரதர் அப்படிம்பாங்க. அவங்க பார்த்தா ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, நற்கர் நடக்கிற பிள்ளைலாம் இருக்கும், ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க. வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் ஏதாவது போராட்டம் இருக்கும். லாஸ்ட்டு பார்த்தா தேவனை தேடுறதுல குறைஞ்சிருது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாத செய்தியை கேட்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி வாழ்ந்தால் ஆசீர்வதிக்கப்படும்? அதுதான் இன்னைக்கு முக்கியமான கேள்வி. ஏன்னா சில குடும்பத்திலே கர்த்தரை தேடாமல் துணிகரமாக துன்மார்க்கமாக கர்த்தரை விட்டு தள்ளி போயில வாழ ஆரம்பிச்சாச்சு. கேட்டா என் வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு? ஒரு தாயார் ஜெபிக்க வரும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நிப்பாட்டிருங்க அப்படின்ட்டு. என்ன பிரதர் அப்படின்னாங்க, நீங்க சொல்ற வார்த்தை தேவனை தூசிக்கிறீங்க. அவங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. ஆனா சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கர்த்தரை தூசிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. உடனே நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு. நிறைய குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சொல்லி விரும்புறாங்க. ஆனா எந்த அளவுக்கு தகுதியா இருக்கிறாங்க? தகுதி உள்ள ஒரு குடும்பத்தை தான் தேவன் ஆசீர்வதிப்பார். ஒரு 20 வருஷம், ஒரு 30 வருஷம் முன்பாகலாம் வீட்டுல பிளாஸ்டிக் குடம் இருக்கும். நான் சொல்றது எப்படின்னா ஒரு 30, 35 வருஷம் முன்பா. நான் சின்ன வயசுல சொல்லிட்டு இருக்கேன். அந்த பிளாஸ்டிக் குடம் ஒரு சின்ன ஒரு ஓட்டை விழுந்துரும். உடனே அந்த ஓட்டை லைட்டா அடைப்பாங்க. அது பிளாஸ்டிக் குடம் தான், ஆனாலும் அதை அடைப்பாங்க. அந்த குடத்தை அடைச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி எடுப்பாங்க. அந்த குடத்துல தண்ணி ஒரு சொட்டு வெளியே வரக்கூடாது. இன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போற அந்த சின்ன ஒரு பாவம், சின்ன ஒரு காரியம், சின்ன ஒரு அவிசுவாசம், சந்தேகம், கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதோ சில காரியங்கள் சில குடும்பத்துல 24 மணி நேரமே இருக்கும். இப்ப நம்ம கையில இந்த செல்போன் வந்துச்சுல்ல, இந்த செல்போன்ல நம்ம நல்ல அழகா யோசித்து பார்த்தா புரியும். வீட்டுல மனைவிட்ட எவ்வளவு நேரம் பேசுறோம், பிள்ளைகள்கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறோம், அம்மா அப்பாட்ட எவ்வளவு நேரம் பேசணும். சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா ஃப்ரெண்டு பின்னாடியே போயிருவாங்க, அப்படியே வேற வழியில போயிருவாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கள்ள தொடர்பு, இன்னொரு பக்கம் வேற தேவையில்லாத போன் கால். ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் செல்போன்ல மூழ்கி அதுக்கப்புறம் பார்த்தா வாழ்க்கையில எல்லாமே பஞ்சமா இருக்கும், தரித்திரமா இருக்கும், கஷ்டமா இருக்கும், பிரச்சனையா இருக்கும். காரணம் என்ன? கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த காரியமா இருந்தாலும் அதுக்கு பேர் பிசாசு. முடிஞ்சு போச்சு. அதனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா? வசனம் எழுதப்பட்டிருக்கு. நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் துணிகரமா வாழ்ந்து துன்மார்க்கமா வாழ்ந்து அப்புறம் என் வாழ்க்கையில எனக்கு ஒரே நிம்மதி இல்லை. வாலிப வயசுல கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுறாங்க. அந்நிய நோகத்துல போய் பிணைக்கப்படுறாங்க. விருப்பத்தின்படி திருமணம், கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுறாங்க. கர்த்தரை தேடுறதுலயே மறந்து போய் 10 வருஷம் 20 வருஷம் ஆகிப்போம். கேட்டா நான் இப்போ தேவனை தேடலை, நான் வாலிப வயசுல சண்டே கிளாஸ் எடுத்தேன், பிபிஎஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு ஸ்டேஜ் பார்த்தா கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு சில குடும்பங்கள் உண்டு. கால வேளையில் இப்படிப்பட்ட செய்தி கேட்கும்போது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தகுதியா இருந்தா மட்டும்தான் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை அந்த செய்தி நம்ம காலவேளையில கேட்கலாம். கேட்டுட்டு என் குடும்பத்தை போய் எப்பதான் ஆசீர்வதிப்பாரு? ஏன் இன்னைக்கே ஆசீர்வதிப்பாரு? தேவனால முடியும். ஒரு குடும்பத்துல ஒரு செகண்ட்ல தேவன் உயர்த்திடுவார். ஒரே செகண்ட் தான், ஒரு செகண்ட்ல உயர்த்திடுவார். நம்முடைய ஜீவ சுவாசத்தை அவருடைய உள்ளம் கையில வரைஞ்சு வைத்திருக்கிறார். அதனால யாரும் எங்கேயும் தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க நினைத்தால் பல கோடி கூட வரும். தேவன் எந்த செகண்ட் தருவார் தெரியாது. அது வித்தின் செகண்ட்ல முடிஞ்சிடும். ஆனா நான் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கவனமா இருக்கிறேனா, அவருடைய வார்த்தை என்ன எழுதப்பட்டிருக்க, வாழ்க்கை அப்படி இருக்கா, அதைத்தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும்.
அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையா வைப்பார். சகல ஜாதிகளிலும், சகல ஜாதிகளிலும் மேன்மையா வைப்பார். அதுக்குள்ளதான் 7 விதமான ஆசீர்வாதம் இருக்கு. 7 விதமான ஆசீர்வாதம். உங்க வீட்டுல நீங்க கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 6 வரி ஆகிய வசனங்கள் போதும். அந்த 7 விதமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போதுதான் நம்ம வாழ்க்கையில கடன் இருக்காது, நம்ம வாழ்க்கை செழிப்பா இருக்கும், சத்துரு ஓடி போயிடுவான். அப்ப நம்ம வாழ்க்கை முதல்ல ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கு? ஏன்னா நிறைய குடும்பத்துல செல்போனோட தான் ஐக்கியமே இருக்கு. இப்ப வீட்டுல மனைவினா பிடிக்க மாட்டுக்கு, புருஷனா பிடிக்க மாட்டுக்கு, அம்மா அப்பானா பிடிக்க மாட்டுக்கு, செல்போன்னா ரொம்ப பிடிக்கு. நல்ல வேளை செல்போனை சாப்பிட முடியல, இல்லைன்னா எல்லாரும் சாப்பிட்டுருவாங்க. ஏன்னா சில குடும்பத்துல இப்போ அதுக்கு மட்டும் வீட்டுல சாப்பாடு வேணும். செல்போனை டெய்லி சாப்பிடலாம்னா டெய்லி சாப்பிட்டுருவாங்க. ஏன்னா இப்ப அப்படிப்பட்ட காலமா போயிட்டு இருக்கு. காலம் கடைசியா இருக்கு. கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா? ஹல்லேலூயா. அதனால கால வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கவனமா இருங்க, உண்மையா இருங்க, செவி கொடுங்க, போதும். சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன், சகல ஜாதிகளில் மேன்மையா வைப்பேன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, அந்த வேலை நீங்க நல்லா கவனிக்கணும். நிப்பாட்டி வாசிங்க. நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, செவி கொடுக்கும் போதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஆசீர்வாதத்துக்கு என்ன பிரச்சனைப்பா, என் வாழ்க்கையில எனக்கு என்ன தடை, எங்க நான் மிஸ்டேக்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா? யோசித்து பாருங்க. சில வீட்டுல மனைவி சொல்லிட்டே இருப்பா, எப்பா இப்படி செய்யாதீங்கப்பா, இப்படி செய்யாதீங்கப்பா அப்படிம்பாங்க. எந்த வீட்டுல ஆலோசனைய தள்ளிட்டு போறாங்களோ அவனுடைய வாழ்க்கையில பார்த்தா பல லட்சங்கள், ஏன் கோடி கூட நஷ்டமாய் நிற்கும். சில குடும்பத்துலலாம் லட்சம் கோடியில வந்து நிற்கும். அதனால யாரெல்லாம் இந்த வேலையில இந்த கால வேலை செய்ய கேட்குறீங்களோ, நம்ம வாழ்க்கையில உண்மையிலே நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உண்மையா இருக்கிறோமா, கவனமா இருக்கிறோமா, இதை மட்டும் நம்ம யோசித்தாலே மேன்மையா வைப்பாரு. சகல ஜாதிகளிலும் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு. இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். அதுல ஒரு வேர்ட் சொல்றாரு, இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம். ஆசீர்வாதம் அப்படின்னா அது ஒண்ணு மட்டும் முடிஞ்சிட்டு. ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்படின்னா ஒரு மொத்தமா சொல்றாரு, ஒரு கிஃப்ட் பேக். அந்த கிஃப்ட் பேக்ல ஒரு 7 கிஃப்ட்டை மட்டும் சொல்ல போறேன். இந்த வசனம் எல்லாருக்குமே சில குடும்பத்துல தெரியும், சில குடும்பத்துல தெரியாது. நம்ம ஒருமனப்பட்டு கேட்போம். 3 - 6 ஆகிய வசனங்கள். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நல்லா கவனிங்க. நம்ம கர்த்தருடைய சத்தத்துக்கு, கர்த்தருடைய கட்டளைக்கு கேட்டு கீழ்ப்படிந்து கவனமா இருந்து உண்மையா இருந்து நம்ம வாழும்போது எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். பட்டணம் அப்படின்னாலே நம்ம எந்த பட்டணத்திலே இருக்கிறோமோ அந்த பட்டணத்திலே தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இப்ப நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன்ப்பா. நான் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் திருநெல்வேலி பட்டணத்திலே என்னை ஆசீர்வதிப்பார். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஒருவேளை நான் எங்கேயோ வெளியில கிளம்பி போறேன் அப்படின்னா, நான் எங்க போனாலும் சரி, நான் கர்த்தருடைய சத்தத்துக்கு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நான் கவனமா இருந்து நான் உண்மையா இருக்கிறதுனால என் வாழ்க்கையிலே நான் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி அந்த ஊரையும் ஆசீர்வதிப்பாரு. நான் எந்த இடத்துக்கு கிளம்பி போறனோ அந்த இடத்துலயும் ஆசீர்வதிப்பார். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும்
உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அதனால ஆசீர்வாதம் அப்படின்னா, நான் எந்த பட்டணத்துல இருக்கிறேனோ அந்த பட்டணத்துக்கும் ஆசீர்வாதம், என் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம். நான் வெளியில எங்க கிளம்பி போறேனோ அங்கேயும் ஆசீர்வாதம். அதே நேரத்தில் கற்பத்தின் கனி, வம்சம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அடுத்த தலைமுறை ஆசீர்வதிக்கப்படணும். அடுத்தாப்புல நிலத்தின் கனி. நிலத்தின் கனி அப்படின்னா, இப்போ சில இடத்துல இருப்பாங்க, தண்ணி இல்லை, வறண்ட நிலமா இருக்கும். இங்க விவசாயம் இல்லை, இங்க ஒண்ணுமே இல்லை, இந்த இடத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிம்பாங்க. ஆனா நம்ம தேவனுடைய சத்தத்துக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உண்மையா வாழும்போது, சத்தத்தை கவனமா கேட்டு நடக்கும்போது, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல தண்ணி ஆசீர்வதிக்கப்படும், அப்பம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த இடத்துல நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழ்ந்தால் நம்ம இருக்கிற இடத்துல பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படுவோம் அப்படின்னா, இருக்கிற இடத்துல கர்த்தரை தேடணும். கட்டளைக்கு கீழ்ப்படிங்க. அவர் நமக்கு எழுதி கொடுத்த கொஞ்சம் கையில பைபிள் எடுத்து வாசித்து பாருங்களேன். சில குடும்பத்துல 24 மணி நேரமும் சும்மா தான் இருக்குங்க. 24 மணி நேரம் புலம்பிட்டே தான் இருக்குங்க. 24 மணி நேரம் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 24 மணி நேரம் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியத்தை மட்டும்தான் யோசிப்பாங்க. அப்ப எப்படி அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்? ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, கர்த்தரை எந்த அளவுக்கு நம்ம தேடுறோமோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். இன்னைக்குள்ள செய்தி கேட்டுட்டு அப்படியே இந்த காதுல கேட்டுட்டு அந்த காதுல மறந்தாச்சுன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆமா ஆமா எங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்லி இப்படியே கிளம்பி போயிடுவாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, கட்டளை கீழ்ப்படிய மாட்டாங்க, சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, உண்மையா இருக்க மாட்டாங்க, கவனமா இருக்க மாட்டாங்க. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகம். காலையில நம்ம ஒரு 2 வீலர் ஓட்டுறோம்ப்பா, வண்டி ஓட்டுறேன், காலைல வெளியே போகும்போது வண்டி எடுத்து போறேன், பின்னாடி யாராவது வரும்போது ஒரு ஹார்ன் சவுண்ட் வரும். அந்த சத்தத்தை கேட்டு கவனமா கேட்டு நான் லெப்ட்ல ஒதுங்கி போயிடணும், இல்லைன்னா பின்னாடி வரக்கூடிய வண்டி இடிச்சிடக்கூடாது. அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் கட்டளை கொடுத்துக்காரோ, எதுக்கெல்லாம் நம்மளை கீழ்ப்படிய சொன்னாரோ, நம்ம அப்படிலாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் பட்டணத்திலும் ஆசீர்வாதம், வெளியிலும் ஆசீர்வாதம், கற்பத்தின் ஆசீர்வாதம், நிலத்தின் ஆசீர்வாதம், மாடுகளின் பெருக்கம், ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய மிருக ஜீவனையும் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். இருக்கும்னே முடிச்சுட்டாங்க. உன் கூடையும் மா பெசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். வீட்டுல எதுவுமே தட்டுப்பாடு வராது. ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அந்த வீட்டுல நிரம்பி வழியும். உங்க குடும்பத்துல நிரம்பி வழியணும் அப்படின்னா, ஐயா நான் என்னையா செய்யணும்? கையில பைபிள் எடுத்து முதல்ல வாசிங்க. ஏன்னா சில குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசித்தா கூட கீழ்ப்படுகிறது கிடையாது. இப்ப அப்படி ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. கடமைக்கு வாசிச்சுருவாங்க, கீழ்ப்படியவும் மாட்டாங்க, ஒன்றும் செய்யவும் மாட்டாங்க, உண்மையா இருக்கவும் மாட்டாங்க, கவனமா இருக்கவும் மாட்டாங்க. அப்புறம் உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. ஐயோ ஐயோன்னு சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. இப்ப நிறைய குடும்பத்துல புலம்பல் தான், வேதனை தான், கண்ணீர் தான், கஷ்டம் தான். என்ன காரணம்? நல்லா யோசித்து பாருங்க. ஆசீர்வாதமும் வேணுமா? சும்மா இருக்கும்போது நல்ல நாடகம் பார்க்குறது, படம் பார்க்குறது, செல்போன் அப்படியே படுத்து கிடந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அப்படியே நேரத்தை வேஸ்ட் பண்றது. ஆக மொத்தம் எங்கேயோ ஒரு இடத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்துருவாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஒரே குழப்பம்தான் இருக்கு. இயேசு கிறிஸ்து வந்த வீட்டுக்குள்ளே சமாதானம். உன்னுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இருக்கும்போது ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம் எல்லாம் உண்டு. உன் கூடையும் மா பெசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நம்ம எந்த இடத்துக்கு வாரோமோ அந்த இடமும் ஆசீர்வதிக்கப்பட்டுரும். நம்ம எந்த இடத்துக்கு கிளம்பி போறோமோ அந்த இடமும் ஆசீர்வதிக்கப்பட்டுரும். முழுசா சொல்லணும் அப்படின்னா, நம்ம தேவனுடைய கரத்துல இருக்கணும், பரிசுத்தவானா இருக்கணும், நீதிமானா இருக்கணும், உண்மையா இருக்கணும். நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா, கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தை கவனமா கேட்டு உண்மையா வாழ்ந்து அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்தாச்சுன்னா போதும்.
1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதம் இருக்கு. அதனால் இப்படிப்பட்ட செய்தி நம்ம கேட்கும்போது ஆவியில் ஒரு எழுப்புதல் வரணும், மனம் திரும்பணும். இது போக ஜெபிக்கிறதுலாம் உங்கள் வேலை. ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த செய்தி கேட்குறீங்க, எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்க, அது அடுத்த பாயிண்ட். ஏன்னா சில குடும்பத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசிப்பாங்க, ஜெபிக்காமல் இருப்பாங்க. ஜெபிக்கவும் செய்யணும். நீங்கள் தேவனோடு பேசணும், அவருடைய வார்த்தையை தியானிக்கணும், துதிக்கணும். இதுதான் நம்ம வேலை. ஹல்லேலூயா. இன்னைக்குள்ள செய்தி மூலியமாக நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீங்க, அதை முதல்ல யோசித்து பாருங்கள். என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், சரி, அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன செய்யணும்? தீர்மானம் எடுங்க. தானியேல் தீர்மானம் எடுத்தாரான். அந்த தீர்மானம் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கு? ஏன்னா நிறைய குடும்பத்தில் இப்போ தீர்மானம் இல்லாமல் இஷ்டம் போல் வண்டி ஓடிட்டு இருக்கு, எங்கேயாவது முட்டிடக்கூடாது. இப்போ நிறைய குடும்பத்தில் இஷ்டம் போல் ஓட ஆரம்பிச்சாச்சு. கேட்டால் எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு நிமிஷம் கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னா பிசாசு உடனே என்டர் ஆயிடுவான். அதனால் 24 மணி நேரம் நம்ம கூட கர்த்தர் இருக்கணும். அதிகாலையில் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா 9363064181 நம்பர் உண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம தேவனுடைய கரத்துக்குள்ளே அடங்கியிருப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்பு இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எப்படி வாழணும் என்று எங்களோட நீங்கள் பேசியிருக்கிறீங்க. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றிப்பா. புது கிருபையால் நிரப்புங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. இந்த நாள் முழுதும் நீங்கள் எங்கள் கூட வரணும்ப்பா. உங்கள் சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து உண்மையாக வாழணும். கவனமாக இருக்கும் கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோரை ஆசீர்வதிங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிங்க. திருமணநாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிங்க. 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. கருப்பத்தனியாக ஜெபிக்கிறாங்கப்பா, கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. மாசமாக இருக்குங்க, டைம் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி பண்ணுறாங்க, பரமவித்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவை இருக்கோ தேவைகளை சந்திங்க. சில குடும்பத்தில் பிரிஞ்சு போன ஒரு வாழ்க்கை இணைத்து வைங்கப்பா. கோர்ட்டு கேஸ்னு போயிட்டு இருக்காங்க, உபத்திரத்தை மாற்றித்தாங்க, தடையெல்லாம் நீக்கித்தாங்க, வேதனை மாற்றுங்க, குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னிங்க. எந்த நாட்டுக்குள்ளே இணைந்துக்காங்க எல்லா ஜனங்களும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. குறைகள் குற்றங்களை மன்னித்து ஆசீர்வதிங்க. ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிட்டோம். வெளியில் போகிறப்பாங்க சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் கரந்துட்டு ஆசீர்வதிங்க. முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாட்டுங்க. வாலிப வயசு தாண்டுப்பா, ஏற்ற துணையை தாங்க. ஹாஸ்பிட்டலில் பலவீனத்தோடு படுத்த படுக்கலை யாரெல்லாம் இருக்காங்களோ உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. பூரண விடுதி தாங்க, பூரண ஆரோக்கியம் தாங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிட்டோம். வெளிநாட்டு போகிறக்காக ட்ரை பண்ணுறாங்க, வேலைக்காக ட்ரை பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணுறாங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துக்காப்ப எல்லாரையும் ஆசீர்வதிங்க. காலவேளையிலே கடனில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க குடும்பத்தை மாற்றித்தாங்க. எல்லா உபத்திரத்தெல்லாம் மாற்றித்தாங்க. இந்த நாளிலும் தேவனர்களை அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்துக்க எல்லா குடும்பமும் ஆசீர்வதிப்பட்டும். பலன்களை திறந்து ஆசீர்வதிங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரம்பா, உங்களுடைய கரத்தில் இருந்தீங்க. கர்த்தர் கூட இருங்க, எல்லா தேவைகளும் சந்திங்க. இந்த நாளும் யாரெல்லாம் வீடு கட்டுறாங்களோ கர்த்தர் கூட இருங்க, எல்லா வாசல் திறந்துடுங்க. எல்லா குடும்பத்தோட தேவைகளும் சந்திங்க. பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மைவிடட்டும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே நிறைய உபத்திரம் தான் இருக்கு, கண்ணீர், கஷ்டம், நிந்தை, அவமானம் தான் இருக்கு. கர்த்தர் மாற்றி போடுங்கப்பா. டெலிவரி பண்ணுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. சில குடும்பத்திலாம் இனிமேல் யாருக்காக, ஏன் அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் யோசிக்கிறாங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு புது ஜீவனை கட்டிடுங்க, தீர்காயுசு கட்டிடுங்க. சந்தேகம், அவிசுவாசம் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. கர்த்தர் கூட இருங்க. உங்கள் நாம மைவிடட்டும். துதி கன மகிமை எல்லாமும் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.